இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பக்ரீத்துக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான். இது பேர் பதர்பேனின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை பார்த்து தாங்க ஆகணும். வாங்க எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸான பதர்பேனி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். மைதாவை இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிறேன். சலிச்சதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் பட்டரை உருக்கி சேர்த்துக்கோங்க. இதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பதர்பேனியில் சேர்க்குற பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதை ரொம்ப நுணுக்கமாக செய்யணுங்க. ஏன்னா சவச்சவன்னு போயிடும். நல்ல கிறிஸ்பியாக வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நான் செய்கிற மெத்தடில் செய்யுங்க, உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ ஒரு அரை மணி நேரம் நான் அந்த மாவை ஊற வச்சுட்டு இதை 4 பிரிவாக அந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இதில் பட்டரை மேலாப்பில் தடவிக்கலாம். தடவிட்டு இதையுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் மூடி வைக்கிறேன். நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் ஒரு உருண்டையை எடுத்து தேய்க்க போகிறேன். கீழே ஒட்டுங்கிறதுனால கொஞ்சம் மாவு சேர்த்து இந்த உருண்டையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். பாருங்கள், இதை தேய்ச்சதோட இதை ஒரு தட்டையில் அப்படியே வச்சிடலாம். இதே மாதிரி 4 உருண்டையுமே தேய்ச்சி வச்சுக்க போகிறேன். 4வது உருண்டை தேய்க்கிறப்போ இதில் பட்டர், அன்சால்டர் பட்டரை வெளியில் எடுத்து வச்சுருந்தேன். இது மேலே நல்லா ஃப்ரெஷ்னால நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே 2வது தேய்ச்ச உருண்டையுமே மேலே வச்சுக்கிறேன். இதே மாதிரி 4 ஸ்டெப்பையும் மேலே வச்சு அது மேலே பட்டரை தடவிக்கிறேன். 4வது ஸ்டெப்பு மேலே பட்டரை தடவி அது மேலே கொஞ்சமாக மாவை தூவி கையால் நல்லா ஃபஸ்ட்டு நமுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டையினால எவ்வளோ தூரம் இந்த மாவை வளர்க்க முடியுமோ வளர்த்துட்டு ஒரு ஸ்பூனாலேயோ கத்தினாலேயோ இந்த மாதிரி கோடு போட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன். எல்லா மாவையுமே இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், இது அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்க்கரையை இந்த மாதிரி நல்லா பவுடராக்கி கொண்டு வந்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உருட்டின மாவை எடுத்து இந்த மாதிரி கையால், புரோட்டா தேய்ப்போம்ல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் தேய்க்க வேணாம், ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்டியில் இதை வேக போடவே கூடாது. இந்த மாதிரி சப்பையான ஒரு தவாலையை தான் போட்டு எடுக்கணும். லோ ஃப்ளேமில் ரொம்ப நேரம் ஆகும். இதை நான் வேக வச்சு எடுக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆச்சுங்க. அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாகும். நல்லா கிறிஸ்பியாக அப்படியே எடுத்து வச்ச உடனேயே இதில் நான் சர்க்கரையை மேலாப்பில் தூறேன். அப்போ தான் அது மேலே ஒட்டிக்கும். சூப்பராக இருந்துச்சு. ட்ரை